வெல்கம் டு லித்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூவை எடுத்து வச்சிருக்கேன். இந்த காலிஃப்ளவர் பூவை சூடான தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நான் வெங்காயத்தையும் குடமிளகாயும் இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல்ல இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து வச்சிருக்கேன். மற்ற பொருட்களை எல்லாமே நம்ம ரெசிபி செஞ்சுக்கிட்டே பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மிளகாய் தூளை சேர்க்க மறந்துட்டேன். இப்போ நான் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காலிஃப்ளவரில் நல்லா இந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை இப்போ 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இங்கே நான் கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மசாலா தடவி வச்சிருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் காலிஃப்ளவரை நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு ஒரு பேன்ல இப்போ எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், 2 டீஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த சாஸ் எல்லாமே நல்லா காலிஃப்ளவர்ல கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவை தண்ணியில கலந்து எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியா கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோபி மஞ்சூரியனை சூடாக சாப்பிட்டதாங்க ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.